சமயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் என்று பொருள். புரட்டாசி வளர்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலான 15 நாட்கள் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து வந்து இங்கு பூமியில் தங்குவார்கள். இந்த நாட்களையே மாலயபட்சம் எனப்படும். முன்னோர்களைப் போன்ற முன்னேற்றங்கள் வரும் என்பது வழக்கில் இருக்கும் சொலவடை. வாகை போல தன்னை தந்து தியாகியானவர்கள் நமது முன்னோர்கள். அந்த முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபடுவதன் மூலம், பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமும் நாமும் நமது சந்ததியும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை சில காரணங்களால் மறந்தோ செய்ய முடியாமல் போனது இப்போது நீங்கள் செய்யலாம். இந்த காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்தால் சில பல பாவ விமோசனம் பெறலாம் என்பது ஐதீகம். தத்தம் வாரிசுகளின் உதவியின்றி ஆத்மா சாந்தி அடைவது அத்தனை எளிதல்ல என்பர். முறையான முன்னோர்களுக்கான வழிபாடு இறந்தவர்களின் ஆத்மாவை பிறவா நிலைக்கு எடுத்து செல்லும். ஒரு ஆத்மாவை சாந்தியடைய செய்பவர் அதற்கான புண்ணிய பலனை பெறுவர். இதனை தொடர்ந்து செய்பவர்கள் சிரமங்கள் இன்றி தனது வாழ்க்கை பாதையை நிர்ணயித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் செல்லலாம். மாலயத்தில் வரும் அமாவாசை சிறப்பானது. அதுவும் சனிக்கிழமை வருகின்ற அமாவாசை மிகவும் முக்கியமானது. அன்றைய தினம் பித்ருக்கள் என்பவர்களுக்கு பசி தாகம் அதிகமாக இருக்குமாம். அதை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறும். தர்ப்பணம் என்றால் திருப்திப்படுத்துதல் என பொருள். அந்த சடங்கில் தர்ப்பப்பையின் மேல் விடும் எள்ளும் அரிசியும் நீரும் அவர்கள் பல நாட்கள் உட்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு உணவாகும். ஆகவே அந்த தர்ப்பணத்தை செய்து அவர்களின் தாகத்தை தீர்ப்பது நமது கடமை. இதை சரிவர செய்யாதவர்களை முன்னோர்களின் ஆன்மா வருந்தி சாபமிட அது பல வருடங்கள் தலைமுறைகளாய் தொடர்ந்த பொழுது ஜாதகங்களின் கடுமையான தோஷம் பிரதிபலிக்கும். அது குடும்பத்தை மிகவும் பாதிக்கும் என்பார்கள். அகால மரணங்கள், மனக்கோளாறுகள், வறுமை, சந்ததி இல்லாமை போன்ற பல இன்னல்களும் இடையூறுகளும் தொல்லைப்படுத்தும். வாழ்வில் உள்ள சந்தோஷங்களை கெடுக்கும் என்பார்கள். இக்காலங்களில் அன்னதானம் செய்தால் அது பல தோஷங்களை நீக்கும் எனவும் கூறுவர். இறந்தவர் திதி தெரியாத உறவுகள் இக்காலத்தில் திதி கொடுத்து ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாம். ஆண் வாரிசு இல்லாத பெண்கள் அருகில் உள்ள சிவனார் ஆலயத்தில் மோட்ச தீபம் இட்டு ஆத்ம சாந்திக்கு வழிபாடு செய்யலாம். கடுமையான பித்ருதோஷம் உள்ளவர்கள் தில ஹோமம், தர்ப்பணம், அன்னதானம் செய்து தீர்க்க வேண்டும். இதில் குரு உபதேசத்தின்படி வசுக்கள் பெற்றோர்கள், ருத்திரர் தாத்தா பாட்டி, ஆதித்ய தாத்தா கொல்லுப்பாட்டி ஆகிய வசு ருத்ர ஆதித்ய ரூபத்தில் வழிபட்டு பித்ருக்களை பூஜைகள் செய்ய வேண்டும். இவர்கள் தவிர சாந்தி அடைய சிரமப்படும் ஆத்மா எனும் வகையில் மனைவி, 18 வயதிற்கு மேற்பட்ட மகன், மகள் மற்றும் அத்தை, பெரியப்பா, சித்தப்பா என்கின்ற பலரும் இத்தகைய வலயத்தில் வருவர். கயா போன்ற இடங்களில் சிரார்த்தம் செய்யும் போது பல முன்னோர்களுக்கும் ஒவ்வொருவரும் பிண்டம் வைத்து வேண்டுவதை கண்கூடாக காணலாம். எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் உளமாற வேண்டிக் கொண்டு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் கொடுப்பது, புண்ணிய தலங்களிலுள்ள கடல், நதி இவற்றில் குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடலாம். அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்க வேண்டிக் கொள்வதால் வீட்டிலுள்ள தோஷங்கள் விலகும் என்பார்கள். பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் என்பது நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வகை. முன்னோர் ஆத்மா சாந்தியடைய மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இக்கடமையை செய்தல் வேண்டும் என்பார்கள். ஆத்மா சாந்தியடைய உதவுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதை செய்பவர் குடும்பம் மேன்மேலும் சிறந்து விளங்கும். ஒரு சமயம் சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மாவை சில தேவர்கள் சந்தித்து சில பூஜை விவரங்கள் கேட்க, அதற்கு அவர் பதில் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு நடந்து சாபம் பெற்று பின்னர் அவரது மகன்களிடம் சென்று சாப விமோசனம் பெற்றபோது தேவர்களை அவர்கள் புத்திரர்களே என அழைக்க அதில் மகிழ்ந்த பிரம்மன் அவரது புத்திரர்களை பித்ருக்கள் என்ற பெயரிலேயே அழைக்க ஆணையிட்டார்.
கவ்யவாகன், அனலன், சோமன், யாமன், அரியமான், அக்னீஷ், வர்தன், பஹிஷதன் ஆகிய 7 மகன்கள் பித்ரு தேவர்களாக ஆக்கப்பட்டு தர்ப்பண பலனை பித்ரு தேவதைகள் ஏற்றுக்கொள்ள செய்து நமக்கு புண்ணியத்தை தருவர். மேற்படி 7 மகன்களான பித்ரு தேவர்களாக யார் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் விலகும் எனவும் வரம் தந்து அருளினார். குரு ஒவ்வொருவருக்கும் தகுந்த தர்ப்பணத்தை கூறி செய்ய சொல்வார். பல வகை தர்ப்பங்கள் உண்டு. சந்நியஸ்த மகாலயம், விதவா மகாலயம், சங்கல்ப சிரார்த்தம். சுமங்கலியான போனவர்களுக்கு நவமி திதியில் அவிதா நவமி, துர்மரணத்திற்கு சாஸ்திர ஹத மகாலயம் போன்ற தர்ப்பணங்கள் உண்டு. இது தவிர தேவ தர்ப்பணம் என்று தாய் தந்தை உயிருடன் இருந்தாலும் தேவர்களுக்கு பிரார்த்தனை செய்து தண்ணீர் அச்சதை உபயோகித்து செய்வர். கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது மகாபேரணியில் சிரார்த்தம் செய்ய இது இஷ்டகாய சேஸ்திரங்களுக்கு சென்று பல்குநதி, அச்சயபடம் போன்ற இடங்களில் பிண்ட பிராதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என சாஸ்திரங்கள் நன்கு கூறுகின்றன. கயாவில் இந்த 2 இடங்களும் முக்கியமானவை. பல சரித்திர கதைகளின் கதைகளமாக இருப்பது தாய் தந்தை சொல்லே உயர்வேதம் என காட்டியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம் என விஷ்ணு பகவானே பெற்றோர் முக்கியத்துவம் காட்ட அவதாரம் எடுத்தார். அப்படி பித்ருகளின் ஆராதனை செய்ய உருவாகிய சடங்கு மாலயபட்சம் என்பர். குருமார்களை வைத்து இதை செய்ய முடியாதவர்கள் அரிசி, வாழைக்காய் தட்சணை கொடுத்து திருப்தி செய்யலாம். அன்னதானம் செய்வது 7 ஜென்மங்களின் பாவங்களை போக்கும். இது சம்பந்தமான கர்ணன் கதை ஒன்றில் கர்ணன் இறந்து பின் மீண்டும் பூலோகம் வந்து இங்கு அன்னதானம் செய்து சென்ற பின்னரே அவர் பசி தீர்ந்தது என்று கதை உள்ளது. அதாவது கொடைவள்ளல் என்றாலே கர்ணன் என்ற பெயர்தான் எல்லோருக்கும் நினைவில் வரும். அவர் செய்த தர்மத்தாலும் தானத்தாலும் பெரும் பெயர் பெற்றார். கர்ணனுக்கு பிறகு கொடையில்ல என்ற சொல்வழக்கே உண்டு. அப்படிப்பட்ட கர்ணன் ஒரு சமயம் கடும் மழையால் அகிலமே நனைந்திருந்தது. அச்சமயம் பார்த்து வேதியர் ஒருவர் தான் செய்ய வேண்டிய ஒரு பெரும் யாகத்திற்காக கர்ணனிடம் சந்தன கட்டைகள் கேட்டு வந்தார். மழையின் காரணத்தால் வெளியே உள்ள சந்தன மரங்கள் அனைத்தும் நனைந்திருந்தன. உடனே அரண்மனையின் உள்ளே சென்ற கர்ணன் தனது மணி மண்டபத்தினை இடித்து மண்டபத்தினை தாங்கிக் கொண்டிருந்த சந்தனத்தாலான உத்தரங்களையும் தூண்களையும் வெட்டி கொடுத்தார். அந்த அளவுக்கு கொடுப்பதிலே வள்ளல் கர்ணன் ஆவான். குருக்ஷேத்திர யுத்தத்தின் முடிவில் மடிந்த கர்ணனை யமதர்மராஜன் மிகுந்த மரியாதையுடன் யமலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவர் செய்த பல தர்மங்களுக்காக சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். கர்ணனும் மகுவுடன் சொர்க்கத்திற்கு சென்று அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறார். சில காலம் கழித்து அவருக்கு பசிக்கிறது. தன்னுடன் உள்ளவர்களிடம் உணவு பரிமாறும் இடம் எங்கே என்று கேட்கிறார். சொர்க்கலோகத்தில் இருந்தவர்கள் திகைப்படைந்து அவரிடம் இங்கிருப்பவர்களுக்கு பசி தாகம் இருக்காது என்கிறார்கள். தேவகுரு பிரகஸ்பதி நடப்பனவற்றை கவனித்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறார். பிறகு கர்ணன், நீ பூலோகத்தில் எவ்வளவோ தர்மங்கள் செய்திருக்கலாம், பொன்னையும் பொருளையும் வாரி வாரி தந்திருக்கலாம். ஆனால் நீ செய்ய மறந்தது அன்னதானம். அதனால் தான் உனக்கு பசி தாகம் உண்டானதென்று சொல்லி கர்ணனின் பசி தாகம் தீர ஆட்காட்டி விரலை சுவைக்கச் சொல்கிறார். கர்ணன் தன் ஆள்காட்டி விரலை சுவைத்ததும் பசி தீர்ந்தது. ஒன்றும் புரியாத கர்ணன், இது எப்படி மாய மந்திரம் என கேட்க, கர்ணா, நீ பூ உலகில் வாழும்போது உன்னிடம் ஒரு வறியவன் பசி வந்து எங்கு அன்னச்சத்திரம் இருக்கிறதென்று கேட்ட நீயும் உனது வலது கை ஆள்காட்டி விரலால் வழிகாட்டியுள்ளாய். அதனால் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்றார். அன்னதானத்தின் மகிமையை உணர்ந்த கர்ணன் யமதர்மனிடம் சென்று, நான் மீண்டும் பூமிக்கு ஒரு பட்சம் 15 நாட்கள் மனித உடலுடன் பூலோகம் சென்று அன்னதானம் செய்து வர அனுமதிக்க வேண்டுமென வேண்ட,
யமதர்மராஜனும் அனுமதி அளித்தார். பூலோகத்திற்கு சென்ற கர்ணன் யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்து தன் நோக்கத்தை நிறைவேற்றினார். 15 நாட்கள் முடிந்தவுடன் யமதர்மன் வந்து கர்ணனை மீண்டும் சொர்க்கத்துக்கு வருமாறு அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு வந்தார். கர்ணனின் செயலை பார்த்து மகிழ்ந்த யமதர்மராஜன், உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன், என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு கர்ணன், யமதர்மராஜரே, மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் உணவு அளிக்க மறந்து விடுகின்றனர். அதனால் இந்த பட்சத்தில் அவர்களுக்கு நாம் செய்யும் திதியும் கொடுக்கும் அன்னதானமும் சந்ததியில்லாத முன்னோர்களுக்கு கூட அது சென்றடைய வேண்டும். கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் இருந்து தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன் சென்றடைய வேண்டும் என்று யமதர்மராஜனிடம் கர்ணன் வரம் கேட்கிறார். கர்ணனின் இந்த கோரிக்கையை வரமாக அளித்து மகிழ்ந்தார் யமதர்மராஜன். யார் இந்த பட்சத்தில் தர்ப்பணம் செய்கிறார்களோ, மற்றவர்களுக்கு உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றார் யமதர்மராஜன். சூரிய புத்திரரான கர்ணன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மாலையபட்ச காலத்தில் நாம் எல்லோரும் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அன்னதானம் செய்வதன் மூலமும், மேலும் இந்த மாலையபட்ச காலத்தில் காகம், எறும்பு, பசு, நாய் மற்றும் பூனைகளுக்கு உணவளிப்பதன் மூலமும் நம்முடைய பாவங்கள் நீங்கி நமது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள். இந்த நாட்களில் பித்ருக்களை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நோய் வறுமை முதலானவை நீங்கும் என்கிறது கருட புராணம். மறந்து போனவனுக்கு தான் மாலைய அமாவாசை என்பார்கள். இந்த சொல்லுக்கேற்ப மூதாதையர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாலைய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதால் 21 தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள், மோட்சம் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. யமதர்மன் அனுமதியுடன் பித்ருலோகத்திலிருந்து சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் மூலம் நமது முன்னோர்கள் சூட்சமமாக இங்கு வந்து நாம் செய்யும் எளிய வழிபாட்டை ஏற்று ஆசி கூறும் காலமிகுந்த மாலையபட்சம் என்கிறது கருட புராணம். இந்த 15 நாட்கள் எந்த சுபகாரியமும் கூடியவரை செய்யார். பசு, காகம், நாய் ஆகியவை பசியார உணவிடுவர். மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த காலத்தில் தானங்களை செய்வதால் 12 மாதங்களிலும் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். கடைசி நாளான மாலைய அமாவாசையன்று முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் வைத்து அதை படைத்து அதை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். மாலையபட்ச காலத்தில் நம் முன்னோருக்கான விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். நம்முடைய பல தலைமுறைகளுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள பிறருக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிந்தது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நீங்களும் உங்கள் முன்னோருக்கு, அதாவது உங்களுடைய முன்னோர்களாகிய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவில்லை என்றால் இந்த மாலையபட்சமான மாலைய அமாவாசையில் உங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுங்கள். அனைத்து ஆசிகளும், உங்கள் முன்னோர் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.